ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி. இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா 2-3 இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் மேலே ஒரு கனமான கடாய் வச்சுருக்கேன். இதில் 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இது காஞ்ச வறுக்காத வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலையே நல்லா ஒரு 4 நிமிஷம் போல் மிதமான தீயிலே வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வேர்க்கடலை நல்லா செவந்துடுச்சு பாருங்கள். இப்போ தனியாக அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ கடாயில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 6 வரமிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பூண்டு பற்கள் தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை மிதமான தீயிலே வச்சு இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது எல்லாம் முழுமையாக வதங்கிடுச்சு. இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ வேர்க்கடலை, வெங்காயம், பச்சை மிளகாய் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை சேர்த்துக்குங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரலாங்க. இப்போ அரைச்சிட்டு அந்த சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்கு சட்னிக்கு தாளிப்பு தாளிச்சிக்கலாம். தாளிப்பு கரண்ட 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வாசனைக்கு. இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த முறையில் நீங்கள் வேர்க்கடலை சட்னி செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பத்துக்கெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையிலே இதே அளவோட இந்த வேர்க்கடலை சட்னி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.